பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கிடைச்சா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க. திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க. அவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்க கங்கா? இல்ல 100% நம்பிக்கை. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுவா? சூர்யா சாரோடைய 2 வருஷ உழைப்பு இந்த படத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரஷரா எவ்வளவு தூரம் எடுத்துக்கலாம் சார்? அந்த பிரஷர் இருந்துதா? பொறுப்புன்னு சொல்லலாம், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. அதே சமயத்துல சூர்யா சார் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, என் டீம் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அதை காப்பாற்றணும். ஞானவேல் சார் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அதை காப்பாற்றணும். நான் தான் சொன்னேனே, நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். அந்த 1000 crore கிளப் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? 500 பண்ணுதோ 700 பண்ணுதோ 1000 பண்ணுதோமா, ஜிஎஸ்டி சலான் நான் ட்வீட் பண்ணி விட சொல்லிடுறேன் ஸ்டுடியோ கிரீன் அக்கௌண்ட்ல. 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? ஐயோ சாரி சார். சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? ஐயோ இந்த படத்தை ஃபேன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்கங்கிற எக்ஸைட்மெண்ட்டை பாக்குறதுக்கு எங்களுக்கு நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? ரத்தம் கொதிக்குது. படமாடா எடுக்கிறீங்க? அடிச்சாரு அதிகப்படுத்துறீங்களா? ஏய் அலப்படாத, வாயில கை வை. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். இன்னொரு 4 படம் பண்ணிருக்கலாமே சூர்யா சார். அந்த 4 படத்தோட மொத்த கிராஸும் இந்த ஒரு படம் பண்ணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் நம்பி விட்டுறேன் எல்லாத்தையும். 70% படம் வந்ததுக்கு அப்புறம் நான் தெரியும்பா இது செமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. பயங்கரமா பாராட்டுறது யாருன்னா அந்த 30% டவுட்ல இருந்தாங்கல்ல, அவங்கதான் பயங்கரமா பாராட்டுவாங்க. என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டலா நாங்களா? தமிழ்நாட்டுல இருக்கவங்களா முட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களா? அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். அவங்கதான் இந்த படத்தை ஹிட்ல இருந்து மெகா ஹிட் பிளாக் பஸ்டருக்கு கொண்டு போறது. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. இந்த 3 years அவரு கொடுத்த ஒத்துழைப்பு, அவர் அண்ணனோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே எந்த பயனும் இல்லை. ஃபுல் படம் நேற்று தான் ஃபைனல் காப்பி நேற்று தான் பார்த்தோம். அவ்வளோ ஹாப்பி. நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. ஐயோ கிட்டத்தட்ட 10,500 to 11,500 ஸ்கிரீன்ஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. என்னமா இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்க, தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போறாங்க. நான் ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பணிவா, ரொம்ப அடக்கமா சொல்றேன்.
டிஎஸ்பி தான் வந்து மனசுல வந்தாரு. நாங்க கூப்பிட்டு பேசுறோம், அன்னைக்கு அவர் பிறந்த நாள். இதை விட பெட்டர் கிஃப்டே கொடுக்க முடியாது, பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொன்னாரு. சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளவு போடுறான், கத்தினா கங்குவானுங்க வெகையாவது உட்காந்துங்க, கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்திங்கனே கிடக்கான். பைது அவனே அவன் பேய கத்திக்கான் லூஸ் குதி மாதிரி. ஆனா குழந்தை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு? அந்த குழந்தையை கொன்னுடு எழுபல. அண்ட் சொன்ன மாதிரி ரெட்ட தீபாவளியா இருக்க போது நம்ம எல்லாருக்குமே நெருப்பு மாதிரி இருக்கும். படத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் என்னோட சிவா நான் வரேன். சிவான்னு சொல்லு. சிவா சொல்லிக்கிட்டே இரு. சிவா சொல்லுப்பா. சிவா சொல்லு. ஒட்டிக்கெட்டு ரோடா போய் நம்ம நிக்காத வடலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாதற்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க பாரு. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா. 39 ஓட்டை வாங்கிட்டு பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் இங்க நடக்கும். அத ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓட்ட வச்சுக்க பாரு. இதெல்லாம் அந்த ஆட்டோ அடிக்க தாங்காதுடா. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய அதாவது முழு கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் நான் வந்து இந்த படத்தில் போட்டிருக்கேன். அஞ்சானில் நம்ம லிங்குசாமி சொல்லிவிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி இதுவும் வந்து ட்ரால் மெட்டீரியலாக மாறப்போகுது பாருங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். கரெக்டாக கட்டுவிட்டா டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். அடுத்த ஷோக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் பஞ்சு கிஞ்சி எதனா குத்த அனுப்புங்க. வரும் உள்ள வச்சுன்னு உட்காரட்டும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து அவனுக்கு கத்தாம இருந்தாலே அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு படம். முதல்ல வர கட்டாம சொல்லாமடா உன்னை இருடா நிக்கதே உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்க. தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யினதுல. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். ஒரே ஒரு காரணம் தான் கங்கா. மனசார நம்பிக்கையா சந்தோஷமா சொல்றேன், ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கும். டே கண்ணா, டே என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.